அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை ஒரு விமர்சனமும் சர்ச்சையுமாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்கட்டும், அமைப்புகள் உங்களை போன்ற அமைப்புகளா இருக்கட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது பேச வேண்டியது அவசியம். இந்த காங்கிரஸ் உடைய முகமூடியை கிழித்தெறிய வேண்டியது மிகவும் அவசியம். நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஒரு கான்கிரீட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே கருத்தை சொல்லியிருக்கக்கூடியவர்கள் காங்கிரசினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு பிரதமர் முயற்சிப்பதாக சொல்கிறார். உண்மை என்னவென்று சொன்னால், பிரதமரினுடைய முகத்திரையை கிழிப்பது தான் ஒட்டுமொத்த இந்த தேர்தலுக்கே கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறோம், அதை நாங்கள் செய்வோம். இதற்கு முன்பாக நாங்கள் இதையெல்லாம் சொன்னோம், நாங்கள் இது செய்திருக்கிறோம். வளர்ச்சி என்று சொன்னோம், நாடு வளர்ந்திருக்கிறது, மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என அதற்கான ஒரு தரவுகளை சொன்னால் சரியாக இருக்கும். இன்றைக்கு ஊப்பியிலிருந்து, குஜராத்திலிருந்து, பீகாரிலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி வருகிறார்களே, இது வளர்ச்சியின் வெளியீடா? இது வளர்ச்சியினால் வந்த விளைவா? இது வளர்ச்சியினால் நாட்டுக்கு கிடைத்த பலனா? காங்கிரஸ் ஆண்டார்கள், அதற்கு பிறகு நீங்கள் வந்தீர்கள். வந்த பிறகு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்வோம் என சொன்னீர்கள். நீங்கள் செய்த வளர்ச்சி என்ன? நீங்கள் சொல்லியிருக்கின்ற தத்துவம் என்ன? உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன? காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு அவர்கள் செய்வோம் என சொல்லுகிறார்கள். நீங்கள் செய்ததை சொல்ல வேண்டும், செய்ய போவதை சொல்ல வேண்டும். 10 ஆண்டுக்கு முன்பாக ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, 10 ஆண்டு காலம் ஆண்டது போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? எல்லாம் விலைவாசியெல்லாம் சரியாயிடுச்சா? எரிபொருள் பிரச்சனை சரியாயிடுச்சா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டதா? யாரை ஏமாற்றுவது? மக்களை ஏமாற்றுவதற்கு வடநாட்டுக்காரர் ஒரு அரைக்கால் ட்ரௌசரோடு ஒரு பனியனோடு அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இவர்களெல்லாம் யாரை நம்பி? இவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன? இவர்களெல்லாம் இந்த நாட்டு குடிமக்கள் அல்லவா? இந்த நாட்டு குடிமக்களுடைய உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன? அருள் குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்பது தோல்வியடைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு அங்கே பொருளாதாரத்தை சீரமைக்கிறோம் என சொல்லி சீரடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கடனுக்கு இந்தியாவை உள்ளாக்கி இருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கிறது. பெண்கள் நிலைமை மிகப்பெரிய கொடுமையான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பட்ட பகலிலேயே கற்பழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை, நேரில் சென்று ஆதரவு கூறவில்லை. உலக நாடு கண்டிக்கிறதே. இதற்கு பெயர் தான் வளர்ச்சியா? இதுதான் 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய உங்களுடைய சிறப்பா? நீங்கள் தான் முகத்திரையை கிழிக்க போகிறீர்களா? யார் முகத்திரையை கிழிக்க போகிறீர்கள்? இல்ல, இப்ப எண்ணி பார்க்க வேண்டும். அன்பழகன், இப்போ மோடி அவர்கள் சொல்றது என்னன்னா, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில வளர்ச்சி அப்படிங்கறத அடுத்த கட்டத்துக்கு நாங்க 2047ல இந்தியாவை வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக கொண்டு செல்வதற்கான விஷயங்களை, திட்டங்களை வச்சிருக்கிறோம். ஆனா தவறான வாக்குறுதிகள், இலவசங்களா இருக்கட்டும், மற்றபடி இந்த சமூகம் சார்ந்து இஸ்லாமியர்களுக்கு, மைனாரிட்டிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தவறான வாக்குறுதிகளா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. இதை ஒட்டி தான் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அறிக்கை கூட இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவூட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, பிச்சை எடுக்க செய்வதற்காக அல்ல. சமூக முன்னேற்றம், நாட்டு முன்னேற்றம், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், இயலாத மக்களுக்கு செய்யக்கூடிய சப்போர்ட், அவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு சென்னை ராஜதானி, அதற்கு பிறகு சென்னை மாநிலம், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செய்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இவ்வளவு 52 விழுக்காடு உயர்கல்வியிலே தமிழ்நாடு முன்னேறி நிற்கிறது. உலகமெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காரன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறான். தமிழ்நாட்டிலே காலை சிற்றுண்டி வரையும் தரப்படுகிறது. எதற்காக? இதனை இலவசம் என்கின்ற பேராயுது. வேறு மக்களுக்கெல்லாம் இலவசத்தை கொடுத்து ஏமாற்றுவதற்கு காரணமா? கனடா நாட்டுக்காரன் கனடா நாட்டு அதிபர் பாராட்டுகிறார். எவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டம் என சொல்கிறார்கள். அதை நான் கண்கூடாக பார்க்கிறோம். மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அங்கே ஏழைக்கு நான் இதை செய்கிறேன் என சொன்னார். அதற்கு முன் நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து வருகிறது. ஒரு நூற்றாண்டு சாதனை. இதற்கு பேர் இலவசம் என்ற பேரில் கொச்சைப்படுத்துவதா? இலவசம் என சொல்லி ஏமாற்றுவதை சொல்வதா?
இல்ல சிரிக்கிறீங்களே, ஒரே ஒரே ஒரு நிமிஷம் அன்பழகன். ஒரு நூற்றாண்டு சாதனை வந்து இப்பயும் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம மாணவர்களை வச்சிருக்கிறது தான் ஒரு நூற்றாண்டுடைய சாதனைன்னு நண்பர் சொன்னார்னா நான் ஏத்துக்கிறேன். அதுதான் திராவிடர் கட்சியினுடைய சாதனை, அதுதான் தமிழ்நாட்டினுடைய சாதனைனா நான் மனமாற ஏத்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். சோறு போட முடியாமல் பெத்தவனுக்கு சோறு போட முடியாமல் அரசாங்கம் செய்யவில்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியிலே காலையில் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக தரப்படுகின்ற உணவுதானே தவிர அதுதாங்க யாரு தவறுங்க? செய்து கொண்டவன் ஒரு சிற்றுண்டி கொடுத்து அனுப்ப முடியாத அளவுக்கு குழந்தைய வச்சுக்கிறது யாருடைய தவறு? யார் ஆட்சி பண்ணீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல? ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள், காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினான். காலகாலமா படித்த தலைமுறை எங்களுக்கு யாருன்னு தெரியும், காலகாலமா படிச்சுக்கிறது யாருன்னு தெரியும். ஆனா இவன் அப்படி இல்லை, மாட்டை பேர் சொல்லி கூப்பிடுறான், கருப்பு சிவப்பு மயிலங்கிறான். ஆனா மாட்டை பாதுகாக்கிறவன் மாட்டை வீட்டுல கட்டி போடல, மாட்டுக்கு தீனி போடல, மாடு மேய்க்கல. மாடு மேய்க்கிறவன் யாரு? இந்த நாட்டுக்காரன். அவன் வீட்டு பிள்ளை எப்போ போய் படிக்க முடியும்? அவனுக்கு காலைல சாப்பாடு. இன்னமும் இந்த சித்தாந்தத்தை பேசிக்கிட்டே இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுமா? தமிழ்நாட்டுல தானே ஓரளவு வளர்ந்துருக்கு. இன்னும் இந்த திராவிட மாடல் இந்தியாவுக்கு இன்னும் வரலீங்களே. இப்பதானே ஸ்டார்ட் ஆனவனே எரியுறாங்களே. இல்ல அதுதான் சிறுபான்மை அரசியல், சிறுபான்மை வாக்கு வங்கியை மட்டும் வச்சு பெரும்பான்மையை இங்க புறக்கணிக்கிறாங்களா? இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருமே குரல் கொடுக்கிறது கிடையாது. அக்பருதீன் ஓவைசி வந்து ஒரு 15 நிமிடம் காவல்துறை எல்லாம் தள்ளி நில்லுங்க, நாங்க 100 கோடி இந்துக்களை கொல்வோம் அப்படிங்கும் போது யாரும் இங்க பொங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்களே. ரொம்ப அருமையா கேட்டீங்க. சிறுபான்மையை விட பெரும்பான்மை இந்துக்களை பற்றி கவலைப்படுறேன். இந்துக்களை பற்றி கவலைப்படுவதாக சொல்கிறார்களே, அவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பான்மையில் அந்த இந்துக்களில் யார் யார் அந்த பெரும்பான்மையினர்? அந்த பெரும்பான்மையினுடைய இடஒதுக்கீட்டிற்கு பிஜேபியினுடைய கருத்து என்ன? அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்கு இவங்களுடைய கருத்து என்ன? 50 விழுக்காட்டிற்கு மேல் சமூக நீதி போகக்கூடாது என இருப்பதை தவிடுபடியாக்க இவங்களுடைய செயல்பாடு என்ன? சரி, இடஒதுக்கீட்டை தருவதற்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சமூக நீதி எடுக்கின்ற அந்த செய்தி உண்டா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில? அதுக்காக போராட்டம் உண்டு. அதுதான் இப்ப மோடி அவர்கள் சொல்றாரு, SC ST கிட்ட இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்குறதுக்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிறாரு. அப்ப இங்கேயே சமூக நீதி அடி வாங்குதுங்கிறாரு. SC ST இந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடே பறிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இன்னொன்னு தெளிவாக சொல்றேன். ஏற்கனவே நாங்கள் தான் வந்து படிக்க பிறந்தவர்கள் என்பவர் இருந்ததை புடுங்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தான். இப்ப இவர்கள்ட்ட இருக்க கொடுத்து புடுங்கி வேற யாரையும் கொடுக்கறது அல்ல, யாரிடம் புடுங்க வேண்டுமோ அவரிடம் புடுங்கி இருக்க வேண்டும். விட்டு விட்டார்கள். சென்னை ராஜதானி தான் அதற்கு வாய்ப்பு தந்தது. சரி, நான் அன்பழகன் வரேன் சுருக்கமா. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இடஒதுக்கீடு முறையை வந்து அது 10 வருஷத்துக்காக தான் முதல்ல அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது. ஆனால் எப்போ வந்து தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்த மக்கள்லாம் வந்து சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வராங்களோ, எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க? அனைவரும் சம நீரோட்டத்தில் அனைவருக்குமான வசதி வரணுன்றதுக்காக தான், சமூக அந்தஸ்து அனைவருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இடஒதுக்கீடு. 2020 கூட நம்ம மீண்டும் 10 வருஷத்துக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நான் இடஒதுக்கீடை அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. மந்திரி சபையில் ஒப்புதல் கொடுத்துருக்கோம். இடஒதுக்கீடினுடைய பலன் யாருக்கு கிடைக்கணுமோ அவர்களுக்கு கிடைக்காம மதத்தின் பேரில் அந்த இடஒதுக்கீடுல ஒரு உள்ஒதுக்கீடு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கர்நாடகாவில் அவங்க அனைவரையுமே என்னங்க ஓபிசியில் சேர்ப்பன்னு சொல்றது தான் பட்டியலின மக்களுக்கு செய்கிற துரோகம்னு சொல்றது ஒரு பிரதம மந்திரி கடமையா இல்லையா? அதை தான் பிரதம மந்திரி சொல்றாரு. ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எது நடக்குதுன்னு அவருக்கு விவரம் தெரியுதா தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணு அவங்க வந்து கவுன்சிலராக செயல்பட முடியல. காரணம் சொல்கிறாங்க, நான் அருந்ததின்னு சொல்லி யாருமே என்னை மதிக்கலைன்றாங்க. மேயர் உட்பட யாருமே மதிக்கலை, அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன். இன்னைக்கு வந்திருக்கு செய்தி. முந்தா நாள் தேர்தல் முடிஞ்சது, ஒரு பெண்ணை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் இருக்காரு, எந்த மாநிலத்தில் இருக்காரு? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? நேற்று நடந்ததற்கு நாளையே தீர்வு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் எடுக்கின்ற உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரை மதிக்காமல் ஒரு பாராளுமன்றம் திறக்கப்பட்டதே, இதுதான் ஜனநாயகமா? சரி, இதான் ஒரு இதான் மலைஜாதியினருக்கு தரக்கூடிய மரியாதையா? யாரையே மாத்துறது? ஏன் மலைஜாதியினரை ஓட்டு ஏன் போடல? நீங்க தான் மலைஜாதியினருக்காக சப்போர்ட் பண்ற கட்சியாச்சு, ஏன் ஓட்டு போடல? நிறுத்தினா ஓட்டு போட்டிருக்கணும் இல்ல? தேர்ந்தெடுத்தது நாங்க. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு நீலி கட்டி படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க முதல் குடிமகளாக வச்சிருக்கோங்க. 3 தடவை வாய்ப்பு கொடுத்தோம். ராம்நாத் கோவிந்த் யாரு? அவருக்கு அனைத்து மரியாதை இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க. நேற்றுக்கு கூட அவங்க தான் வந்து
இவர் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது, இதுதான் சரி மரியாதையா? சரி மூணு நம்ம முறை பேசலாம், வாய்ப்பு பேசலாம். கிடைச்சதுங்க. நேரம் ஒரு பேசலாம். அமித்ஷா எஸ்சி, உட்கார்ந்து ஒரு இருக்கிறார். பட்டியலினம், ஒரு ஒரு இஸ்லாமியர், ஜனாதிபதி 3 நிற்கிறாரே. ஜனாதிபதியை கொண்டு வந்த இதுதான் பாரதிய ஜனதா சமூக நீதி ஏதோ பத்தி ஒரு பேருக்கு பேசுறதுக்கு ஒரு யாருக்கு ஆள் அருகதை இருக்கு? போட்டுட்டு, தமிழ்நாட்டு நீ உடனே கட்சிக்கு அருகதை மக்களுக்கு இருக்கா? பாடுபடுறா சொல்றீங்களா? 3 தடவை எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க. சரி நான் அன்பழகன் நான் வரேன் நேரம் குறைவா இருக்கு.